வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எர்ணாகுளம் வந்திருக்கோம். எர்ணாகுளம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோ எப்படி வந்துட்டு ஒரு போராட்டமான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. கடுமையான ஒரு ட்ராவல். எப்படா ரீச் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரீச் பண்ணியும் பிரயோஜனம்லாம் போயிடுச்சு. ஏன்னா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். புக் பண்ணி இந்த அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 ரூபா போயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கேப், 10 to 15 நிமிஷம் கேப்பில் வந்து பஸ் போயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சி வந்து பிடிக்க முடியாது. ஒரு ஆதங்கம். சரி, ஓகே, நமக்கு இதெல்லாம் ஏற்படுறது வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. இருந்தாலும் ரீசெண்ட் டேஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. நடந்தாலும் ஒரு இடத்துல விட்டு ஒருத்தர் பிடிச்சிருவோம். பட் இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து மேலே வந்தோம். அதனால் அந்த பஸ் அப்படி மேலே போயிடுச்சு. பரவாயில்ல. அதுக்கு பிறகு என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். சரி, ரைட்டு, நமக்குன்னு நம்ம ஏரியாவுக்கு போகிறக்கு பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்லேயே போய் புக் பண்ணிட்டேன். ஆமாங்க, எர்ணாகுளத்தில் வந்து மதுரை போகக்கூடிய கேரளா டிசோட்டியும் ட்ரை பண்ண போகிறோம். அந்த பஸ் பார்த்திங்கன்னா 7:40 இங்கே டிபார்ட் ஆகும். கேரளா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கொச்சி, அதாவது எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே டிபார்ட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம வண்டியில் இருக்குது. நம்ம வண்டியால் ட்ரை பண்ணிட்டோம். அதனால் திருப்பி ஒரே பஸ்ஸை ட்ரை பண்ணுறது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் கொஞ்சம் சேஞ்சுக்கு கேரளா வண்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு எஸ்டிடிசிக்கு முன்னாடி கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி மேபி அந்த ஒரு 5:30 போயிருமா, அவங்களும் பின்னாடி வந்துடுவாங்க. பார்க்கலாம் எப்படி போகிறாங்கன்னு. நாளை போய் சேர்ந்துருவோம் ஏர்லி மார்னிங். இன்றைக்கி சண்டேங்கிறனால க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் என் பஸ்ஸை மிஸ் பண்ணேன். எஸ்டிடிசி பஸ்ஸு எர்ணாகுளத்துலேருந்து வேளாங்கண்ணி போகக்கூடிய பஸ்ஸை வந்து நான் மிஸ் பண்ணதுக்கு காரணம் அந்த நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ண முடியும்னு சொல்லி தான் போனாங்க. ஸோ இந்த பஸ்லையுமே வந்து நிறையா புக்கிங்ஸ் இருக்குது. எனக்கு சீட் கிடச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ சீட்டு கீழே. மேபி வாய்ப்பு இருந்தால் கேபின் ரைட் பண்ணுறேன், இல்லைன்னா வழக்கம் போல் தான். ஸோ இந்த ரூட் வந்து நம்ம ஃபேமிலியில் தான் அடிக்கடி போகக்கூடிய ரூட்டு தான். ஸோ இந்த ஸ்டெச்சில் நம்ம வந்து ஆப்போசிட்டில் ட்ரை பண்ணலாம். அங்கேருந்து வந்திருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இங்கேருந்து நம்ம அப்போ தான் பஸ் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி போகிறாங்க பார்ப்போம். ஸோ ரூட் வந்து ஆஸ் யூஸ்வல் தான். இங்கேருந்து கோட்டயம், முண்டக்காயம், வண்டிப்பெரியார், குமுளி, கம்பம், தேனி, மதுரை, இதுதான் ரூட்டு. ஸோ டிக்கெட் ஃபேர் எல்லாமே உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பஸ்ஸு பார்க்கலாம், வந்துச்சா பார்க்கலாம். அது போக என்னென்ன பஸ் நிற்கிது பார்த்துலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஹோட்டல் தனிமா. ஸோ அங்கே தான் நான் வந்து டின்னர் எடுத்தேன். ஒரு தோசை 60 ரூபா, ஒரு ஆம்லேட்டு 15 ரூபா, ஒரு டீ. ஸோ மொத்தம் 103 வந்துச்சு. சாப்பிட்டு வந்தாச்சு. இதுதான் வந்து ஃபியூல் ஃபில்லிங் ஸ்டேஷன் எர்ணாகுளம். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பஸ் நிற்கிது வருங்க. கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி நிறைய பஸ் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வால்வோ 9600 அம்பாரி உற்சா வண்டி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த எர்ணாகுளத்து வந்து பெங்களூர் வரைக்கும் ஏர்வாத் கிளப் ப்ளஸ் B11 மல்டி எக்ஸல் வண்டி. இது பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் டு மைசூர் போகிற வண்டி, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா மேங்களூர் போகிறது, மங்களூர் வண்டி. ஏன் மணந்தவாடிங்க, மணந்தவாடியில் போகிறது. இது பார்த்திங்கன்னா காசர்கோடு கண்ணூர். இது மதுரை வண்டி, மதுரை காடி நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வண்டி நிற்கிது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா சேலம் போகிற வண்டி. நைட் கிளம்போம் இல்லையா, நம்ம ஒரு டைம் லாஸ்ட்டில் வந்தோம் இல்லையா, அந்த வண்டி 5:05 வரும். இப்போது திருப்பி ரிட்டர்ன் போகுது. அம்பாரி திரும்புகிறாங்க பாருங்கள். லக்ஸரி பஸ், செலிப்ரேஷன் ஆஃப் ஜேர்னி, ரதம் மாதிரி வருதுங்க. இந்த மாதிரி பஸ்லாம் வந்து விட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயின்டெனிங் அப்படி பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. நம்ம பஸ் வந்துருச்சு பாருங்க, எர்ணாகுளம் மதுரை காடி. சண்டேனால போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. போர்டு போட்டாங்க பாருங்கள், மதுரா இங்கிலீஷில் சூப்பர் ஃபாஸ்ட். குமுளி, கம்பம், தேனி.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகிடுச்சு. இப்போது நிறைய பேர் ஆன்போர்ட் ஆல்மோஸ்ட் புக்கிங்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக பார்த்திங்கன்னா வாக்கிங் கஸ்டமர் இருக்காங்க, பேசஞ்சரும். அவங்களாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள கோட்டயம், முண்டக்காயம் அந்த மாதிரி வர்றாங்க. மக்களே 7:45 எக்ஸாக்ட்லி. ஸோ 7:45க்கு ஷார்ப்பாக நம்ம பஸ் கிளம்ப போகுது. டிக்கெட்ஸ்லாம் இருக்குது, ஒரு 80% புக் ஆகிடுச்சு. அந்த 3 சீட்டில் ஒரு ஆள் பெண்டிங் இருக்குது. சியூ எர்ணாகுளத்தை விட்டு கிளம்பிகிட்ருக்கோம் ஷார்ப்பாக 7:45க்கு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன் எர்ணாகுளம். எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்கள், ரெடியாக நிற்கிது கர்நாடகா சார். இதுதான் எர்ணாகுளம் டெப்போ, கேஎஸ்ஆர்டிசி டெப்போ. எர்ணாகுளம் ஸ்கைலைன் பாருங்கள், ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்டு, மல்டி ஸ்டோரி பில்டிங். பிவி ஆண்டனி ரோடு. கைஸ், இப்போது நான் டிக்கெட் ப்ரைஸ் சொல்லிடுறேன். 375 வாங்கியிருக்காங்க. நான் வந்து கவுண்டரில் புக் பண்ணேன், ஓகேங்களா. இதே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 404 ரூபா வாங்குவாங்க. ஸோ நமக்கு வந்து கவுண்டரில் புக் பண்ணால 375. கிலோமீட்டர் வந்து 270. இன்டர்ஸ்டேட்னால 100 ரூபா கூடுது உங்களுக்கு. ரூட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எர்ணாகுளத்தை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வைக்கம், அப்புறம் கோட்டயம், முண்டக்காயம், வண்டிப்பெரியார், குமளி, கம்பம், தேனி, உசிலம்பட்டி, எல்லாம் மதுரை போய் சேருவோம். இங்கே 7:45 எடுத்தாங்க. ரீச் பண்ண டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 5:10, 5:15 இல்லை 5:30 கூட ஆகலாம். ஸோ இறங்கிட்டு போய் சேரலாமே, ஓகேங்களா. ஒயிட்டிலா பஸ் ஸ்டாண்ட் எர்ணாகுளம். இங்கே எல்லா பஸ் வராது, கேரளா வண்டி ஃபுல்லாக வரும், பட் நம்ம வண்டிலாம் வராது. இப்போ நிறைய பேர் வராங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஒயிட்டிலா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுக்கிறாங்க. 8:10 டைம். எல்லாம் ப்ரைவேட் பஸ் தான். கொச்சி வாட்டர் மெட்ரோ ஆப்ரேஷன் கண்ட்ரோல் ரூம். ஒரே கிராக்கர்ஸ் சவுண்டு இருக்குது, வான வேடிக்கையாக இருக்குது. என்னன்னு தெரில, இது ஃபங்க்ஷனா? டைம் பார்த்தீங்களா 8:45. ஸோ ஷார்ப்பாக 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பணித்துறை தாண்டி ஏதோ ஒரு இன்னும் உதயம் பேரூரா ஏதோ ஒரு ஊர் பார்த்தேன். டிராஃபிக் ஜாம் ஆகுது நினைக்கிறேன். வரல, மக்கள் கூட்டம் அதிகமாக தெரியுது. ஏதோ திருவிழா மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. கூட்டமாக இருக்காருங்க, மக்கள்லாம் இங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. பேர் பார்த்தீங்கன்னா உதயம் பேரூர், நடக்காவு உதயம் பேரூர்.
திருப்பனந்துறை தாண்டி ஏதோ விசேஷங்க. யானை நிற்கிது பார்த்தீங்களா, எலிஃபண்ட். ஏதோ கோவில் விசேஷமாக இருக்குது. யானை திருவிழாங்க. ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன். எவ்வளோ கூட்டம். எல்லாம் மலையாளத்தில் இருக்குது. நடக்கவும் வெல்கம் டு வைக்கம் ஸ்ரீ மகாதேவர் கோவில் ஆர்ச்சு. டைம் பாருங்கள், 9:20 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம எர்ணாகுளத்துக்கு கிளம்பி. இதை வைக்கம் பஸ் ஸ்டாண்டு, கேஎஸ்ஆர்டிசி சப் டிப்போர்ட் வைக்கம். இங்கே நிறைய மக்கள் இருக்காங்களே, கூட்டத்தை பாருங்களேன். ஸோ வைக்கம் பார்த்தீங்கன்னா கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது எர்ணாகுளத்தில் வந்து. அதே மாதிரி 33 கிலோமீட்ரு கோட்டையிலேருந்து. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வைக்கமுக்கு 2 சர்வீஸ் விட்ருக்காங்க. சென்னையிலேருந்து வைக்கம், அப்புறம் வேளாங்கல்லேருந்து வைக்கம். செம்ம ரஷ்ஷாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. ஸ்டாண்டிங் தான். லெஃப்ட்டில் போனீங்கன்னா திருச்சூர் போயிடலாம். 101 கிலோமீட்ரு. இந்த பெரியார் இருக்கார் பாருங்க, பெரியார் சிலை, தந்தை பெரியார் மெமோரியல் வைக்கம். இப்படி போனால் 100 கிலோமீட்ரு, 101 கிலோமீட்ரு திருச்சூர். பூவட்டப்ளா, பெரும்பாவூர் நேரம் போனால் நம்ம கோட்டையம் போகிறோம். பேட்டுப்பாலம். பத்து 5 எட்டுமன்னூர். வெல்கம் டு கோட்டயம். கோட்டயம் வந்தாச்சு. டைம் பாருங்கள், 10:20 கோட்டயம். കോട്ടയം ബസ് സ്റ്റാൻഡ് பாருங்க, கூட்டம் அள்ளி ஏறுங்க. കൂടുതൽ പ്രകാശം നൽകുന്ന 3 LED ബൾബുകൾ 100 രൂപ മാത്രം. பத்து 25 கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட். இது 10:30 கிளம்புறாங்க கோட்டயத்தை விட்டு.
லைட்டு வச்சாங்கன்னா சரி லெஃப்ட் சைடில். பார்த்தீங்கன்னா 11:52. இப்போது நம்ம வந்திருக்க ஊர் முண்டக்காயம் பஸ் ஸ்டாண்டு. டெய்லியில் உள்ளே போய்ட்டு வருவாங்க, வெளியே நிற்கணும். டைம் பாருங்கள் 12:50. ஸோ நம்ம வந்து ஒரு டீப் பிரேக்கு, ஸ்மால் டீப் பிரேக்கு நிறுத்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பாம்பண்ணா ரகு ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் டீ ஸ்நாக்ஸ். ஒரு கட்டன் சாயா 1:07 இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கு. வண்டி பெரியார். வண்டி பெரியார் டைம் பார்த்தீங்கன்னா 1:35.
வெல்கம் டு குமுளி. குமுளி ரீச் பண்ணிட்டோம். குமுளி டைம் பாருங்க, 1:45. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குமுளி கேரளா பட்டரை கடந்து தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டோம். இங்கே கூட்டத்தை பாருங்கள். சென்னை 551, பெங்களூர் 501, மதுரை 130. இந்த பஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்பீடு பாருங்கள், 90 வரைக்கும் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் போயிட்டுருக்கோம். முஸ்லம்பட்டி டைம் பாருங்கள், 3:40 முஸ்லம்பட்டி.
மதுரை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். காலவாசல். மதுரை டைமிங் பாருங்க 4:15. மாட்டுத்தாவணி போனோம். நாலரை. குட் மார்னிங் கைஸ். மதுரை மாட்டுத்தாவணி வந்து ரீச் பண்ணிட்டோம். பஸ் நிற்கிது வருங்க. ஜெய்சன் தினேஷ் இவங்க தான் நம்ம குரு. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வண்டியில் இருட்டாக இருந்துச்சு. இவர் டிரைவர், அவர் கண்டக்டர். அவர் தான் கடைசியில் வண்டி பிடிச்சவர். இவர் வந்து லோயர் கம்பெனி வண்டி ஓட்டினார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதிர்பார்க்காத ஜேர்னி. இந்த பஸ்ஸை ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே அந்த ஒரு பஸ் தான் நினச்சிட்டு இருந்தோம். அந்த பஸ் மிஸ் பண்ணால் இந்த பஸ்ஸை ட்ரைவ் பண்ணோம். ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. கடைசியில் பார்த்துருப்பீங்க எப்படின்னா அந்த கீழே இறக்கத்தில் மேலே வரைக்கும் வரல வந்தாங்க. ஆனால் கீழே செம்மையாக வந்தாங்க. அண்டர்லாம் டச் பண்ணாங்க. நான் அப்போ கூட தூங்கிட்டேன். பட் செம்மையாக வந்தாங்க. 7:40 எடுத்து இப்போ 4:00 வந்து நின்ட்டாங்க. செம்ம ஓட்டுங்க. கண்டக்டர் இருக்கார்ல, அவர் தான் நல்லா ஓட்டினார். ஹில்ஸு ஃபுல்லாக அவர் ஓட்டினார் டிரைவரு. கீழே ஃபுல்லாக அவர் தான் ஓட்டினார். அருமையான ஜேர்னி. சூப்பராக மதுரை வந்து சேஃபாக ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிருங்க. என்னால் உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. இங்கே தூங்கிட்டேன். இப்போ மதுரையிலையும் பனி அதிகமாக இருக்குது. ஸோ மீண்டும் சூப்பரான எடுத்துக்கலாம். அண்டி தான் தேங்க்யூ ஃப்ரம் டால் அட்வைசர். விட்டு அவங்க டீ சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க டெப்போக்கு. எஸ்சிடிஸ் டெப்போ போயிடுவாங்க. போய் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் 12:30 வந்து இங்கே டிபார்ச்சர்.